ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தோஷ்குமார். நான் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் கேசிஎஸ் எஜுகேஷன். கேசிஎஸ் எஜுகேஷனில் யூடியூப்பில் கேசிஎஸ்ன்ற சேனலில் நாங்கள் நிறைய கோர்ஸ் மெட்டீரியல் தரோம். சாஃப்ட்வேர் கோர்சஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கோர்சஸ், இந்த மாதிரி நிறையா தரோம். இந்த பிளேலிஸ்ட் எதுக்காகனா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பற்றி கான்செப்ட்ஸு, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. இதே மெட்டீரியலில் நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக, சீக்கிரமே படிக்கிறதுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக நான் இந்த கோர்ஸை தமிழ்லேயும் தரேன். இந்த மெட்டீரியல் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எதுக்காக படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்போ படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நரேஷன். எதுக்காக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிக்கணும்? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ங்கிறது நியூமெரிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, கொஞ்சம் லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி சால்வ் பண்ணி இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் எக்ஸ்டென்சிவாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டி அதிகமாகும். அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து அதிகமாகும். நம்பர் 1 ரீசன் இதுதான். உங்கள் பர்சனல் உங்கள் கேரக்டர் வந்து அனாலிட்டிக்கல் கேரக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அது தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டுக்கு வந்து நிறைய எக்ஸாமில் இது ஒரு பார்ட் ஆஃப் தி இதுவாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்னில் இது இருக்கும். மேபி ஒரு 30% அந்த மாதிரி இருக்கும். இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமில் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் சால்வ் பண்ண மெத்தட்ஸு, எவ்வளோ டைமில் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள தான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதை தான் 2வது பாயிண்டில் சொல்லியிருக்கோம், ஜட்ஜ் கேண்டிடேட்ஸ் மென்டல் எபிலிட்டிட்டு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இதில் 100 பேர் எழுதுறீங்க. எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்கப்படுது. ஆனால் சால்வ் பண்ணுற ஸ்பீடு டிஃபர் ஆகும், சால்வ் பண்ணுற மெத்தட் டிஃபர் ஆகும். அந்த ஒரு ஹெக்டிக்கான ஒரு 2.5 இல்லை 3 ஹவர்ஸ் டைம்குள்ளே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு அந்த 100 பேரில் அவங்களுக்கு ஒரு 20 பேர் தேவைன்னா டாப்பில் உள்ள 20% அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு அளவுகோல்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். எங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா அது முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே யாருமே டக்குன்னு அப்படியே வேலை கொடுத்துட மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. மேபி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், சில இடத்துல ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு ஜாபில் பிளேஸ் ஆகிறத பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸில் மேஜராக வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஒரு டாப்பிக்காக இருக்கும். அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க்ஸில் இதில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மார்க் வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கும். அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது குரூப் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸ்டேட் லெவல் எக்ஸாம் சொன்னால் குரூப் எக்ஸாம் சொல்லலாம். நேஷனல் லெவல் எக்ஸாம்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதிலே வந்து உங்களுக்கு ப்ரொபேஷனரி இருக்குது, கிளரிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸுக்கு அவங்க கொடுக்குற அந்த கொஷின் பேட்டர்னில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்றது ஒரு மேஜர் பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஇ முடிச்சுட்டு எம்இ படிக்கணும்னு விரும்புகிறவங்க, அப்படி இல்லைனா வந்து ஃபாரினில் எம்எஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு அதுக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது எக்ஸாம்ஸ்லேயும் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்க நிறைய மார்க் வந்து அதுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க இவங்க எக்ஸாம் வைக்கிறவங்க? அவங்க வந்து நீங்கள் எப்படி ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 2.5 ஹவர்ஸ்லையோ இல்லை 1.5 ஹவர்ஸ்லையோ இல்லை 3 ஹவர்ஸ்லையோ அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி சில ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறீங்கிறத பார்ப்பாங்க. அடுத்த டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, ஒரு இடத்துல வந்து 30 கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்குன்னா எப்படி ஒரு கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி சீக்கிரமாக எதை உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிடும்னு தோணுதோ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்பீடாக சால்வ் பண்ணுறத வச்சு உங்களோட டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, ஸ்பீட் ஆஃப் சால்விங், அந்த மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஸோ எப்படி ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி, ஸோ இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கொஷினாகவே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுல உங்களோட ரியல் டைம் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, ஒரு கொஷின் பேப்பர் இருக்குங்கன்னா அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு ஒரு பார்ட் இருக்கும். அது இல்லாமல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ்ங்கிறது இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை தமிழாக இருக்கலாம், இல்லை ஹிந்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க தனியாக. அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன்றது இருக்குது, அதுவும் வந்து
மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் வந்து நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டா வச்சு நீங்கள் எப்படி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்டிங் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். சில இடத்துல வந்து டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸில் கம்ப்யூட்டரோட பற்றி பேசிக்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த நாலேஜெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ அது டெக்னிக்கல் கொஸ்டின் சொல்கிறாங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் பார்க்கலாம், குளோபலாக உள்ள எல்லா கம்பெனிஸுமே இருக்குது. இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், பெரிய பெரிய கார்பரேட் ஜெயின்ஸ், இவங்க எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி தான் ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சம் ஆஃப் தி கிளிம்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இருக்குது, டெல் இருக்குது, எல்ஜி, இன்டெல், அமேசானு, கூகுள் இருக்குது. நம்ம இந்தியன் எம்என்சி பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அசோக் லைலேண்ட், அப்புறம் டிசிஎஸ்க்கு அப்புறம் காக்னிசன்ட் இருக்குது, விப்ரோ, சோனி, ஏடிஎம், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எல்என்டி, இன்ஃபோடெக்கு, அப்புறம் மோட்டோரோலா, ஜிஇ, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்காக இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னா, இவ்வளோ டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து காமனாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எபிலிட்டியும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூலாம் வைக்கிறாங்க, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ஸ்கோப்புக்காக தான் நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து இவ்வளோ கம்பெனிஸ் நேம் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நான் சார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இந்தியா லெவலில் மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குது, எம்பிஎஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. அது எல்ஐசி, அதுக்கு கவர்மெண்ட் இதுக்கு போகிறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது, யூஜிசி கிராண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெட்டு, செட்டு, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம், மேட், ஜிமேட், சிசேட், ஸ்னாப், எக்ஸாட், ஜிஆர்இ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டான்செட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்ற எபிலிட்டி வந்து காமனாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருந்தாலே போதும். அந்த செக்ஷன் இதில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதில் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருக்குது, ரொம்ப ஈஸியான எக்ஸாமும் இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தங்க ஆஸ்பிரேஷன் பொறுத்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் போக விரும்புங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டிஃபிகல்ட்டி லெவல் மாறும். யூஸ்வலாக வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாமினேஷன், ஜிமேட், டோஃபல், ஐஇஎல்டிஎஸ், ஜிஆர்இ, பிடி, சாட், இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது. ஹையர் ஸ்டடீஸ் அதுவும் அப்ராடில், வெளிநாட்டில் போயிட்டு சில யூனிவர்சிட்டியில் சில கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி மார்க்லாம் கரெக்டாக அவங்க கேட்குற மார்க் இருந்தால் தான் அவங்கள உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷனே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்ராடில் பண்ணுறதுக்குள்ள இன்னும் உங்களுக்கு அதுக்குள்ளே இல்லை எக்ஸாம்ஸோட லிஸ்ட்டு தான். இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. ஸோ இப்போ 12th முடித்தவங்க அடுத்து வந்து ஒரு ஐஐடியில் வந்து பிடெக் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஜேஇ கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பிஇ முடித்தவங்க அப்புறம் ஒரு எம்டெக் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ரிலேட்டட் எக்ஸாம்ஸும் சில இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் தட் கன்சிடர்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இவங்களோட ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு போர்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து இருக்கும். அது இல்லாமல் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், அதில் டிஃப்ரெண்ட்டான எபிலிட்டி அவங்க செக் பண்ணுவாங்க. அடுத்து இது பாருங்கள், இது வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ எம்பிஏ ரிலேட்டடாக உள்ளதுக்கு வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு சொல்கிறது வந்து கேட் எக்ஸாம். ஐஏஎம் அண்ட் ஐஏஎம்ஸ் வந்து ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறது வந்து கேட் எக்ஸாமு. ஸோ அதில் வந்து அப்புறம் மேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, என்மேட், ஐயூஏடிலாம் வந்து யூனிவர்சிட்டி டிபெண்டன்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரி, ஓகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் படிக்கணும், ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. நிறையா கம்பெனியில் எடுக்கிறாங்க, நிறையா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் என்ன கேட்பாங்க, அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இந்த இருக்க டாபிக்ஸ்லாம் இருக்க பார்த்தீங்களா, இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் அந்த கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் ஏரியான்ற டாப்பிக்லேருந்து வரும், ஆவரேஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வரும், ஒரு பேங்க்கில் டிஸ்கவுண்ட் ரிலேட்டடாக எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இருக்கும், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், கேலண்டர், செயின் ரூல், கிளாக்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ப்ராப்ளம் இருக்கும், டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அந்த கான்செப்டில் கேட்கலாம், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ரிலேட்டடாக கேட்கலாம், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸு, லாகர்தமிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது கேட்கலாம், நம்பர்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கலாம், பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் வரும் நிறைய கேட்கலாம், பர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ், அது பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு,
ப்ராப்ளம்ஸ் ஏஜஸ், நம்பர்ஸ், ட்ரெயின்ஸ், அப்புறம் அலிகேஷன் மிக்சர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேசஸ் அண்ட் கேம்ஸ், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம், ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் ட்ரூ டிஸ்கவுண்ட் பற்றி இது, வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அதை பற்றி கொஷின்ஸ் இருக்கலாம். ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான QA கொஷின்ஸும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்லாம் எடுத்து ஃபுல்லாக ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸாம்ஸ்லாம் போகிறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. அடுத்தது வந்து நம்மகிட்ட சொன்ன மாதிரி இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் சஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸும் ஒரு கேட்டகரி இருக்குது தனியாக. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபுலேஷன்ஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், அதில் நிறைய வேல்யூஸ் இருக்கும். மேபி சம் வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த வேல்யூஸை வச்சு நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். அது ஒரு டேபிளில் உள்ள வேல்யூஸ் வச்சும் கேட்கலாம் அவங்க. அப்படி இல்லைனா வந்து பார் சார்ட் அதை வச்சும் கேட்கலாம். பை சார்ட் வச்சு கேட்கலாம். பை சார்ட் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும், அதில் கட் பண்ணியிருப்பாங்க இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை ப்ரொபோர்ஷன்ட்டு. பார் சார்ட்ன்றது உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் பில்டிங் மாதிரி இருக்கும், டவர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய டேட்டா இருக்கும். அதுலேருந்து நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் அவங்க கேட்பாங்க. கால்குலேஷன்ஸ் வச்சு ப்ராப்ளம் வரைய பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி கேட்பாங்க. அது பார் கிராஃப், பை சார்ட். அப்புறம் லைன் கிராஃப்ஸ் இருக்கும். சிம்பிளாக அங்கங்கே பாயிண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் லைன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைன் வச்சு இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எப்படி போயிட்டுருக்குட்டு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்போ டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது நிறைய டேட்டா இருக்கும், அது வந்து டேட்டா சில இது டேட்டா மிஸ் ஆகும், அது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது டேட்டா சஃபிஷியன்சி ப்ராப்ளம். அது அடுத்து வந்து இது செப்பரேட்டாக உள்ள ஒரு டாபிக். இது ரீசனிங்கிறது. ரீசனிங் வந்து உங்களோட இதுக்கு எதுக்குமே வந்து ஃபார்முலா அது இதுலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் லெவல்லேயே கூட இதை ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி QA கொஷின்ஸ் வந்து 10th மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் ஃபண்டமெண்டல் வச்சுருப்பாங்க. ரீசனிங் வந்து பார்த்தாலே சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்யூஸ்டிவாக நல்ல ஒரு துருத்துருன்னு அந்த கொஷின் நல்லா அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். கோடிங், டீகோடிங் சொல்லுவாங்க, டைரக்ஷன் ட்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சிலாஜிசம் டாபிக்ஸ் இருக்கும், லாஜிக்கல் அண்ட் வென் டயக்ராம் டாபிக்ஸ், சீரிஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், பிளட் ரிலேஷன் இருக்கும், அனலிட்டிக்கல் ரீசனிங் இருக்கும், நான் வெர்பல் ரீசனிங் இருக்கும், அனாலஜி இருக்கும், ஆட் மேன் அவுட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ரீசனிங்கில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கும். சரி, இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். ஆமாம், ஏன்னா கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இப்போ கம்ப்யூட்டரில் நிறைய எக்ஸாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்ததுனால நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் அப்படின்னா ரெண்டுமே இருக்குது. ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் எப்படின்னா வந்து ஒரு 3 செக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் ஒரு 3 hours டைம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரேண்டமாக எந்த கொஷின் எந்த செக்ஷன் வேணால் இது பண்ணிட்டு கோடிங் ஷீட் இருக்கும், அதில் ஆன்சர்ஸ் ஷேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். பட் ஆன்லைன் எக்ஸாம்ஸில் என்ன ஆகுனா இப்போ ஒரு 3 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 செக்ஷனில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிடுவாங்கன்னா செக்ஷன் 1 தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த செக்ஷன் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் டைம் முடியறதுக்கு. இல்லை நீங்கள் இன்னும் ஒரு செக்ஷனில் இன்னொரு செக்ஷன் ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு இதில் ஒன்றுமே தெரியல, நான் இந்த டைமை இன்னொரு செக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஆன்லைன் எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு கால்குலேட்டர் அங்கேயே கொடுத்துருவாங்க. அவங்க ஸ்க்ரீனில் வந்து பேசிக் கால்குலேஷன் காம்படிஷன் பண்ணுற அளவுக்கு கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க. அது அந்த டூல்லே வந்து இன்டெகிரேட்டடாக வரும், எக்ஸாம் எடுக்கிற டூல்லே. ஸோ இப்போ வந்து அதில் நீங்கள் என்ன ஆகுனா நீங்கள் சேஃபாக ஒரு எக்ஸாமில் ஒரு செக்ஷனில் வந்து ஒரு 60 கொஷின் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சைட்லேயே வந்து ஒரு இது இருக்கும், டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். அதில் வந்து 1லேருந்து 65 வரைக்கும் பட்டன்ஸாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எது என்ன ஆன்சர் பண்ணல, அப்புறமா ஆன்சர் பண்ணலான்ட்டு இது மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் டிஸ்பிளே ஒன்று வந்து இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த செக்ஷனில் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டு வச்சு நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க, எது சால்வ் பண்ணணும், குயிக்காக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. சிலது வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது, கடைசியாக சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே அழகாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். டு சால்வ் லேட்டர்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரி கீழே அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஏன்னா செக்ஷன் வைஸ் டைம் இருக்கிறதுனால. அது இல்லாமல் இல்லை டைம் வந்து விசிபிளாக ஓடிட்டே இருக்கும் சென்டரில். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் எக்ஸாம் ரன் பண்ணிட்டு இருக்கப்போ உங்கள் டைம் அப்பப்போ பார்த்துக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக மார்க் எக்ஸாம்ஸும் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அதிலலாம் தருவாங்க. மார்க் எக்ஸாம்னால் இதே மாதிரி எக்ஸாக்டாக டூல் கொடுத்துருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க, கொஷின் செட்ஸ் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரியல் டைமில் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எடுக்கிறப்போ உங்கள் டூல்ஸ்லாம் ரொம்ப கிளியராக புரியும். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிக்கலாம்.
பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் சரி ஓகே QA பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த QA வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸாம் தான். ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாமில் QA வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் எக்ஸாமில் வந்து 30% இருக்கும். இப்போ DAயில் டேட்டா இன்டர்பிரேஷன் இன்க்ளூட் பண்ணி சொன்னீங்கன்னா 60% கூட இருக்கும் சில இதெல்லாம். ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸில் வந்து சம்வார் அரௌண்ட் 10 to 15% தான் வந்து இது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில கம்பெனி அதே ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் கம்பெனி இதே மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனி வந்து பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது சிலர் 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, சிலர் வந்து 100-150 கொஸ்டின் கூட கொடுப்பாங்க, சிலர் ½ ஹவரில் எக்ஸாம் முடிப்பாங்க, சிலர் 3 hours கூட வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி. சரி ஓகே, அடுத்த லெவலில் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸில் நம்ம வேறு எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் QA ரிலேட்டடாக அப்படின்னா வெதர் த கம்பெனிஸ் கோயிங் ஃபார் மாஸ் ரெக்ரூட்மெண்ட். நிறைய பேரை பல்காக ரெக்ரூட் பண்ணுறாங்களா, டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸில் உள்ள நிறைய பேரை ஒரு கம்பெனி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஆப்டிடியூட் ரிலேட்டட் எக்ஸாம் அதிகமாக வைப்பாங்க. கொஞ்சம் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு IT ஸ்டூடெண்ட்டையும் ஒன்றா வச்சு நீங்கள் டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குள்ள கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து எப்படி வரும்னா QA வந்து ஜென்ரல் எபிலிட்டி தான். அது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் இல்லை மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க மாஸ் ரெக்ரூட்மெண்ட் போகிறப்ப தே வில் கிவ் மோர் வெயிட்டேஜ் ஃபார் தி ஆப்டிடியூட் செக்ஷன் தான். கோர் கம்பெனிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில் செட் வேணும் அப்படின்ற கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் டெஸ்டிங் தான் நிறைய இருக்கும். இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் ரிலேட்டடான ஒரு ஆன்சர். இது டைம் லிமிட் எவ்வளோ இருக்கும் அதுவும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்து மாறும். சில எக்ஸாம் வந்து அதே டைம் பீரியட் தான் வந்து 10 வருஷம் 20 வருஷமும் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. UPSC எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, 2 இருக்குது, 2 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து 2 hours ஈச் வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க. UPSCயில் மெயின்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 3 hours ஆகிடும் டைமு. அப்புறம் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் அது வந்து நான் சொன்ன மாதிரி கம்பெனியை பொறுத்து தான். சில 30 minutesல முடிக்கிறவங்களும் இருக்காங்க, 1.5 hours 2 hours பண்ணுறவங்களும் இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கேட் மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 180 minutes 3 hours இருக்கும். 3 sections இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக. கேட்டும் அதே மாதிரி தான் 180 minutes and 3 sections இருக்கும். டான்செட் நிம்செட்லாம் 2 hours இருக்கும். இப்போ நிறையா கொஷின்ஸில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. நெகட்டிவ் மார்க் வந்து யூஸ்வலி 1/3 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் எடுப்பாங்க. இது ஏன் நெகட்டிவ் மார்க் கொடுக்கணும்? இது கான்செப்ட் என்னன்னா சிலர் வந்து கொஷின்ஸ் நல்லா புரியலன்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு ஆன்சர் டிக் மட்டும் போயிடுவாங்க. அப்போ என்ன ஒன்றா சிலருக்கு அது ஃப்ளூக்கில் சான்சஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. அப்போ எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதையும் கெஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதையும் பிரித்து எடுக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வைப்பாங்க. ஸோ ரேண்டமாக தெரியாத கொஷின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் தப்பாச்சுன்னா அது வந்து மைனஸ் மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனா ரொம்ப கிளியராக இருக்கவங்க மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரு. இது ரேண்டமாக கெஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். ஸோ எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது ஒவ்வொருத்தவங்களோட மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி எப்படி அவங்க வே ஆஃப் ஸ்டடிங் அதை பொறுத்து தான் மாறும். பட் ஸ்டில் வந்து இப்போ ஜென்ரலாக சொல்லணுன்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணுறவங்க பண்ணலாம். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்குது. கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருந்தீங்க, மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப தெரியாது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூட்ஸோ இல்லை அகாடமியோ போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அந்த பேட்சஸ் வச்சுருப்பாங்க, அங்கே போய் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு அவங்க கொடுக்குற பேட்டர்னில் அப்படியே சால்வ் பண்ணி அந்த பீரியடிக்காக வைக்கிற எக்ஸாம்ஸ்லாம் நல்லா கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. ஆன்லைன் ட்ரைனிங் வந்து இப்போ இன்ஸ்டியூட்ஸ் போய் படிக்காமல் ஆன்லைன்லேயே வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து வந்து அங்கே வீடியோஸ் லெக்சர்ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து பீரியாடிக்காக டெஸ்ட் எடுத்து பண்ணலாம். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு சீரிஸ் இருக்கும். சிலர்லாம் வந்து நல்லா படிக்கிற பசங்க வந்து டேரெக்டாகவே டெஸ்ட்டே எடுத்து கூட அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் போகணும், அகாடமி போகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சிலர் வந்து சில அகாடமிக்ஸில் வந்து ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுறவங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு சீரிஸ் கொடுப்பாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடுத்து பண்ணால் கூட அது போதும். இன்டர்நெட் ரிசோர்ஸஸ் நிறைய சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்நெட்டில் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக QA பற்றி படிக்கிறதுக்கு ரிசோர்ஸஸ் வந்து மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் கொஞ்சம் பேசிக்காக சர்ச் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுங்க. சிலர் இல்லை எனக்கு சுத்தமாக மேக்ஸ் தெரியாது, ஆனால் எனக்கு இந்த எக்ஸாம் ஆஸ்பிரேஷன் இருக்குது, நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா பர்சனல் டியூட்டரிங் போங்க. நீங்கள் யாராவது ஒரு நல்ல டியூட்டர் பிடிங்க, மேக்ஸ் நல்லா சால்வ் பண்ணுறவங்க, பெட்டர் ரெக்கார்ட்ஸ் உள்ளவங்க, அதாவது அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நல்லா கிளியர் பண்ணவங்களோ இல்லை எக்ஸாம்ஸ் நிறையா கிளாஸஸ் எடுத்தவங்களோ அந்த மாதிரி ஒரு டியூட்டரை பிடிங்க. அவங்களுக்கு போய் பர்சனலாக அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்கள வந்து ரொட்டீனாக கிளாஸஸ் வந்து அவங்க கூட உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கற்றுக்குங்க.
இப்போ குரூப் ஸ்டடி வந்து நல்ல ஒரு ஐடியா. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பேர் ஒன்றா உட்காந்து சால்வ் பண்ணி பண்ணுறப்ப என்னன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு இப்படி சால்வ் பண்ண தோணுச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து இல்லை எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு. ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ குரூப் ஸ்டடியில் வந்து ஷார்ட் டைம்லேயே வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் கற்றுக்கலாம் நீங்கள். அடுத்து வந்து ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இது பண்ணோன்னா புக்ஸ் இருக்குது, ஆன்லைனில் பிடிஎஃப் புக்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஹார்ட் புக்ஸ்லாம் இருக்குது, ஹார்ட் காப்பி புக்ஸ்லாம் இருக்குது, வெளியில் போய் புக் வாங்கிக்கலாம். அப்புறம் அது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுவீங்க. உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும். நிறையா டெஸ்ட் எடுக்கணும். ஒரு டைம் செட் பண்ணி நிறையா டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போய் டேரெக்டாக டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் வந்து டெய்லி எடுக்காதீங்க. ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா அது நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு எதில் வீக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வீக்காக உள்ள சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு திருப்பி அடுத்த டெஸ்ட் போங்க. ஸோ அப்போ அதில் வந்து என்ன நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எல்லா கொஸ்டின் தெரிஞ்சிருக்கலாம், டைம் மேனேஜ் பண்ணாமல் இருக்கலாம். அப்போது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு போங்க. மேக்ஸிமம் மைண்டில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மைண்டில் வந்து எடுத்தோடனே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே பேப்பர் பண்ண எடுத்துகிட்டு உடனே சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மைண்ட்லேயே சால்வ் பண்ணி ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியுதா, ஆன்சர் வரைக்கும் கிடைக்க வருதா அப்படின்னு மைண்டில் பாருங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுக்கு மைண்டில் சால்வ் பண்ண தான் இருக்கிறதுலே பெட்டர். அது இல்லாமல் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு முடியுமா முடியாதான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மைண்டில் சால்வ் பண்ணால் தான் நீங்கள் அது வந்து அப்போவே சால்வ் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் எல்லா கொஸ்டின்ஸும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் மட்டும் ஃபைனலாக சால்வ் பண்ணலாம் ஒரு டிசிஷன் வர முடியும். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக சொல்லலாம்னா எலிமினேஷன் மெத்தட்ஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ நிறைய தராங்க. அப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து எலிமினேஷன் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போகலாம். ஒரு 4 சாய்ஸஸ் இருக்குன்னா ஒரு 2 சாய்ஸ் பார்த்தா ரொம்ப எக்ஸென்ட்ரிக் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மீது 2 சாய்ஸஸை வச்சு கொஸ்டின் கூட அப்ளை பண்ணி ஆன்சர் டெரைவ் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் வே ஆஃப் அட்டெண்டிங் த எக்ஸாம். எப்போ ஆரம்பிக்கணும் ஓரளவு நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நார்மலான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கெல்லாம் 3 months போதும் உங்களுக்கு. 3 months ஆனால் டெய்லி வந்து ஒரு 1 to 1.5 hours நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி 3 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். சில டஃப்பான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 6 to 8 months தேவை. சிலர் ஐஐடிலாம் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 6th standardலேயே ஆரம்பிச்சிருவாங்க. 6th standardலேயே மேத்தமெட்டிக்ஸ் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் தனியாக கோச்சிங் போவாங்க, தனி ட்ரைனிங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. காலேஜில் உள்ளவங்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கும் அவங்க இது பண்ணலாம், ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க பேசிக்காக என்ன பண்ணணும்னா வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிவிட்டி சால்வ் பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதும் ஈஸி. இல்லைன்னா வெளியில் போயிட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த இது வந்து பண்ணலாம். 3rd year படிக்க ஆரம்பிச்சிடலாம். 4 year கோர்ஸ்னால் 3rd year, 3 year கோர்ஸ்னால் 2nd year ஆரம்பிச்சிடலாம். ஸோ 1 year நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு மற்றபடி எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அகைன் டிபெண்ட்ஸ் ஆஃப் வந்து இண்டிவிஜுவல் தான் எந்த மாதிரி டைப் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் போகணும் அப்படின்றது, எப்போ படிக்க ஆரம்பிக்கணுன்றது. மேத்தமெட்டிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அகடமிக்ஸ் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இது வந்து கடைசியாக கூட ஒரு 3 months நல்ல ஒரு விஷயம் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இன்டர்மீடியட்டில் உள்ளவங்க கொஞ்சம் 3-4 மாதம் முன்னாடியே ஆரம்பிக்கணும். பிகினர்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் 6 மாதம் முன்னாடியே ஆரம்பித்து பண்ணணும். ஸோ இது எவென்ட் டு ஸ்டார்ட். இது இப்போ கேசிஸ் எஜுகேஷனில் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் இப்போ சொன்ன மாதிரி நரேஷன்ஸ் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புதுசாக கான்செப்ட் சொல்லி தருவேன். நான் கான்செப்ட் சொல்லி கொடுக்கணுன்னா ஈச் கான்செப்ட் ரிலேட்டடான ஒரு 4 to 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒவ்வொரு வீடியோ மாடல் கொடுப்பேன். நீங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோஸுமே பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இல்லை எனக்கு பர்சனலாக வேணும், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் மேக்ஸில், இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது அப்படின்னா நீங்கள் பெய்டு கோர்சஸ் எடுக்கலாம். நானே உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன் ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்சனல் டியூட்டரிங் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் இது, எங்களோட வெப்சைட் இதுக்கு போய் பாருங்கள். எனக்கு என்ன கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸஸ் எது பண்ணால் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோஸ் தரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.